அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதாவது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம்னு பார்த்தா அது குரு பகவான். குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவான் மீனத்துல போய் தான் நீசம் அடைகிறார். அதாவது அவர் கேந்திரத்துல போய் உட்கார்ந்து இருப்பதால் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கிறார். அப்போது உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம், திருமணத்தில் தோல்வி, காதல் தோல்வி, கடனால் அவமானங்கள், பெரிய தொகையை யாரையோ நம்பி ஏமாற்றம் அடைவது போன்ற எதிர்பாராத துன்பங்களை கொடுத்திருப்பார். அதாவது அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு புனர்பூச நட்சத்திரம் தன் சுயசாரத்திற்கு வருகிறார். அதே போல மீனத்துல பாத்தீங்கன்னா புதனுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் அங்கதான் வருது, மீனத்துலதான் வருது. அத ஜோதிடத்துல சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை. 2ஆம் இடம் தனஸ்தானம்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால கொடுத்த வாக்குறுதியை குரு பெயர்ச்சி நடந்த பின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். அதே வேளையில் இன்னும் சில மாதம் கழித்து சிம்மத்தில் இருக்கும் கேதுவுடன் குரு இணைவார். அப்போது அதை கேள யோகம் எனவும் ஜோதிடத்தில் சொல்வோம். அப்போது தடைப்பட்ட தனம் உச்சகுருவின் சஞ்சாரத்தால் தடை விலகி பணம், செல்வம், அபிவிருத்தி அதிகரிக்கும். குருவின் பார்வையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டை குரு பார்த்து விடுகிறார். 6ஆம் இடம் கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளை குறிப்பிடக்கூடிய இடம். அதனால கடன், நோய், வம்பு, வழக்குகள் நிவர்த்தியாகும். இவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மேஷத்தில் செவ்வாய் லாபாதிபதியாக வருவதால் கடனையும் லாபமாக கருதி கடனையும் கொடுத்து முழி பிதுங்க விடுவார். 8ஆம் இடம் என்பது அவமானம், திடீர் அதிர்ஷ்டம், செல்வத்தை குறிப்பது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக சனி வருகிறார். அதே வேளையில் அவரே பாக்யாதிபதியாகவும் சனி பகவான் வருகிறார். அதனால அவருடைய 7ஆம் பார்வையான சனியுடைய 2 வீட்டை பார்ப்பதற்கு அது சமம். அதனால ரொம்ப நாளாக வரவேண்டிய அல்லது கொடுத்து வைத்திருந்த பணம் வரும். மேலும் குருவின் பார்வையால் சனி பகவான் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அடுத்து உச்சகுருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடமான மீனத்தில் அவருடைய பார்வை விழுகின்றது. மீனம் என்பது கடல் நீரை குறிக்கின்றது. மிதுனம் என்பது கம்யூனிகேஷன். புதன்னா கம்யூனிகேஷன், தொலை தொடர்புகள் ஏற்படுவது, எக்ஸ்போர்ட் தொழில் கை கொடுப்பது, வெளிநாடு வர்த்தகம் கை கொடுப்பது போன்ற அமைப்புகள் ஏற்படும். மிதுனம் பொதுவாக பாத்தீங்கன்னா இரட்டை ராசி என்று சொல்லப்படுகிறது. அதனால ஒன்றோடு இன்னொன்று சேரும் போது அங்கே வளர்ச்சி ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிசினஸில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். சனி என்பது நீதியை குறிக்கும், சட்டத்தை குறிக்கும். குருவின் பார்வையால் சட்ட சிக்கல்கள் விலகி நீதி கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக மிதுனம் என்பது புதன் அக்கவுண்ட்ஸ். ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது, இல்ல அவர்களுக்கு பென்சில் மற்றும் நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுப்பது உங்களுடைய வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக